வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் எல்லாரும் சொன்னாங்க, உடம்பு முழுவதும் வலியா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வா இருக்கு அப்படின்ட்டு. உடம்பு முழுவதும் வலி இங்கதான் ஒரு இடத்துல இருக்காது. சில பேர் தோள்பட்டை வலி சொல்லுவாங்க, சில பேர் முழங்கால் வலி சொல்லுவாங்க. ஆனா சில பேர் எங்கேயுமே எனக்கு எல்லா இடமும் எல்லா நாளிலும் வலி இருக்கு, நாள் முழுக்கும் நான் வலியோட அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதே வைட் ஸ்ப்ரெட் பாடி பெயின், பரவலான உடல் வலி அப்படின்றோம். இது நிறைய பேருக்கு காணப்படுகிறது. ஒரு புள்ளி விவரத்துப்படி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 20% இந்தியர்களுக்கு இருக்கு கிரானிக் பெயின், நாள்பட்ட உடம்பு வலி. இதுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. இந்த நாள்பட்ட உடம்பு வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. குறுகிய கால நாள்பட்ட உடம்பு வலி, நீண்ட நாட்கள் நாள்பட்ட உடம்பு வலி அப்படிங்கிறது நம்ம பிரிச்சுக்கலாம். குறுகிய காலம்னா கொஞ்ச நாளைக்கு, ஒரு வாரம், 10 நாள், அதிகபட்சம் 2 வாரம் இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, முக்கியமா ஏதாவது இன்ஃபெக்ஷன், உங்களுக்கு நோய் கிருமி தொற்று இருந்தா, வைரல் ஃபீவர் போன்றவை இருந்தா இந்த பாடி பெயின் வரதுக்கு காரணம் இருக்கலாம். அதை சரி பண்ணாலே இது போயிடும். ஸோ இது நாள்பட்ட வழியாக இருக்காது. ஒரு வாரம், அதிகபட்சம் போனா ஒரு 10 நாளைக்கு இருக்கும். இது அந்த இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணாலே சரியாயிடும். இன்னொரு காரணம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில், சம்மர் காலத்தில் டீஹைட்ரேஷன் ஆனாலே உடம்பு வலி வரலாம். ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீஹைட்ரேஷன் ஒரு குறுகிய கால உடம்பு வலிக்கு காரணமா இருக்கலாம். மூன்றாவது எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, சிவியர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உடம்பு முழுக்க வலி வரலாம். இதுவும் ஒரு நாள், 2 நாள், அதிகபட்சம் 4 நாட்கள் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நீண்ட நாட்களான வரக்கூடிய உடம்பு வலி, அதற்கு என்ன காரணங்கள் இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஆர்த்தரைட்டிஸ், இந்த முடக்கவாதம், மூட்டுவாதம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு முழுவதும் ஒரு வலி வரலாம். இதற்கான காரணம் ஆட்டோ இம்யூன் ரிலேட்டட் டிசீஸ். அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையில சில குறைபாடுகள் ஏற்படும் போது, இந்த மாதிரி ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும்போது உடம்பு முழுவதும் அல்லது மல்டிபிள் ஜாயிண்ட்ஸ், எல்லா ஜாயிண்ட்ஸ்லயும் ஒரு பெயின் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சில மருந்துகள், கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய சில மருந்துகள் சாப்பிடும் போது உடம்பு முழுவதும், முக்கியமாக கால்வலி வரலாம், தசை வலி வரலாம். அது மாத்திரைகள் ரிலேட்டடாக இருந்தா அது உங்கள் மருத்துவரை அணுகி தெளிவுபடுத்திக்கலாம். அந்த வழிகள் குறுகிய காலத்துக்கு கொஞ்ச நாள் சரியா போயிடும். சோ அடுத்த நீண்ட நாள் அதுக்கான முக்கியமான காரணம் ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபைப்ரோமயால்ஜியாங்கிறது எதனால வருகிறது பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்கிற சில ஹார்மோன்கள், முக்கியமாக செரோட்டோனின் என்ற ஹார்மோன் குறைபாடினால் அல்லது சரியாக இயங்காத காரணத்தினால் வருகிற வாய்ப்பு இருக்கிறது. அக்யூரேட்டா என்ன காரணம்னால என்ன கண்டுபிடிக்கல, பட் இது ஒரு காரணமாக, முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. இந்த ஃபைப்ரோமயால்ஜியா என்பதோட எல்லா நீண்ட கால உடம்பு வலியை விட்டு இதை மட்டும் ஏன் நம்ம ரொம்ப பேசணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நீண்ட கால உடம்பு வலிக்கான காரணம் இந்த ஃபைப்ரோமயால்ஜியா சிண்ட்ரோமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமாக பெண்களுக்கு, நடுத்தர வயது பெண்களுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க டிபிக்கலா எப்படி பிரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட தொந்தரவு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நாள் முழுக்க வலி இருக்கும், ஒரு நாளைக்கு இடுப்பு வலி இருக்கும், ஒரு நாளைக்கு கை வலி இருக்கும். எந்த வேலையும் அவங்களால சுறுசுறுப்பா முன்னாடி பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ அவ்வளவா பண்ண முடியாது, எளிதிலேயே சோர்வடைந்து விடுவார்கள். அதே மாதிரி இந்த வலிகள்னால் நாள்பட்ட வலி இருக்கும்போது ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் வரும். எப்பவுமே ஒரு சோர்வாவே இருப்பாங்க. ஒரு பாசிட்டிவா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எந்த வேலையும் செய்வதற்காக ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தூக்கமின்மை. நைட்ல தூக்கமே வராது. வீட்டுல இருக்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு தூக்கமே வராது. சோ வலி எந்த பகுதியில் இல்லாம உடம்பு முழுவதும் வலி இருக்கும். மன அழுத்தம், தூக்கமின்மை, இது 3 தான் மிக முக்கியமான அறிகுறியாக இருக்கும்.
இதை தவிர சில பேருக்கு வந்து ஒரு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ், மறந்து போயிடலாம். மைக்ரேன் ஹெட்டேக் வந்து இந்த ஃபைப்ரோமைல்ஜியா இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஒற்றை தலைவலி வரலாம். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்ற வயிற்று வலியும் வரலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சல் வரலாம். இது வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமலேயே இந்த மாதிரி அடிக்கடி வரும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு சிம்டம்ஸ். ஸோ வந்து இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, எக்ஸ்ரே எடுத்தாலும் சரி, சிடி ஸ்கேன் எடுத்தாலும் சரி, எத்தனை தடவை ரத்த பரிசோதனை செய்தாலுமே எல்லாமே நார்மலா இருக்கும். இது முக்கியமாக அறிகுறிகளை வைத்து மட்டுமே டயக்னோஸ் பண்ண வேண்டிய ஒரு டிசீஸ். இப்போ வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சிடி ஸ்கேன் எடுத்து இந்த மாதிரி உடம்புல ஒரு சின்ன கட்டி இருக்கு, இந்த அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடலாம். இதுல எத்தனை தடவை நீங்க சிடி ஸ்கேன் எடுத்தாலும் சரி, எந்த பயிற்சி எந்த விதமான பரிசோதனை செய்தாலும் சரி, எல்லாமே நார்மல் ஆகும். ஒரு காலகட்டத்துல ஃபேமிலியில இருக்கிறவங்களே வந்து எல்லாமே நார்மலா இருக்கு, இவங்கெல்லாம் சும்மா ஒரு நடிக்கிறாங்க, அதாவது மெலிங்கரிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இதனால நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்பே வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்னால இன்னமும் வலி அதிகமாகும். ஏனென்றால் கூட இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க, வெளியில இருந்து பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கும். இந்த ஃபைப்ரோமைல்ஜியோட சிண்ட்ரோமோட மிகப்பெரிய பிரச்சனையை வந்து எல்லா டெஸ்ட்களும் நார்மலா இருக்கும். ஸோ வந்து ஒரு மருத்துவர் மட்டுமே வந்து கரெக்டா இதை டயக்னோஸ் பண்ண முடியும். நீங்க எந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் 95% நார்மலாகத்தான் இருக்கும். இந்த ஃபைப்ரோமைல்ஜியா எப்படி சரி செய்வது? இதற்கான சிறப்பு மாத்திரை உள்ளன. கொஞ்ச நாளைக்கு 3 to 4 அல்லது 5 மாதங்கள் வந்து சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி வலிகள் வந்து எவ்வளவு ரெஸ்ட் எடுத்தாலுமே சரியாகாது. ஸோ நீங்க ரெஸ்ட்ங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது இந்த மாதிரி ஃபைப்ரோமைல்ஜியா டிசார்டருக்கு. ஸோ மருத்துவரை அணுகி அதற்கான வேற ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பின்பு இந்த ஃபைப்ரோமைல்ஜியாக்கான சிறப்பு மாத்திரைகள் மருந்துகளை உட்கொண்டு மருத்துவர் சொல்லும் பயிற்சிகளையும் தவறாமல் செய்ய வேண்டும். வெறும் மாத்திரைகளால் மட்டுமே வந்து அதிகபட்ச பலனை அடைய முடியாது. மாத்திரைகள் மற்றும் பயிற்சிகளோட இந்த ஃபைப்ரோமைல்ஜியாவை எளிதாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துவிடலாம். 100% சரி செய்ய முடியாவிட்டாலும் சரி, மிக எளிதாக ஓரளவு குறைத்து விடலாம். உங்களுடைய சஃபரிங்கை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.